சிக்னேச்சர் ஃபுட் பார்க்கலாமா? முட்டைக்கோசு மிளகூட்டம். இது எனக்கு ஒரு கேரளா ஃப்ரெண்டு பிரணீதான்னு ஒருத்தி, அவள் நல்லா பண்ணுவாள். அவளோட சிக்னேச்சர் ஃபுட்டு தான் இது. இதுக்கு முட்டைக்கோஸை பயத்தம்பருப்பு போட்டு, அதாவது பாசிப்பருப்பு முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா பொடி பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸை சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அரவைக்கு உளுத்தம்பருப்பை வறுத்துட்டு, உளுத்தம்பருப்பு வரமிளகா வறுத்துக்கணும், தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காயும் ஒரே ஒரு வதக்கிடுவாங்க. சீரகம் போட்டுக்கணும். இது மிளகூட்டான். ஸோ மிளகை கூட்டக்கூடாது, மிளகை சேர்க்கக்கூடாது. இந்த அரவையை அரைச்சி அந்த ஆல்ரெடி வெந்திருக்கிற முட்டைக்கோசு பயத்தம்பருப்பு கலவையில் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கொதி விட்டுட்டு முடிக்கிறப்ப தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிடணும். இது இந்த பிரணீதாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷு. நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, முதல்ல இந்த முட்டைக்கோஸில் ஒரு வித வாயு சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் ஒரே ஒரு கொதி விட்டு முதல்ல அந்த முட்டைக்கோஸோடைய மேல் தண்ணியை வடிச்சிட்டு இந்த முட்டைக்கோஸு மிளகூட்டம் பண்ணினா அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது.